ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரவீன், விஸ்டா அகாடமி ஈரோட்ல இருந்து. இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, அண்டு கரண்டாக எங்களை விட நீங்கள் பயங்கர அப்டேட்டடாக இருப்பீங்க. பட் இருந்தாலும் நியூஸ் பேப்பரில் படித்ததும் சரி, இல்லை காதில் கேட்டதும் சரி, கண்ணில் பார்த்ததும் சரி, கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி எங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நிறையா பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. எதை பற்றி சார் அப்படி ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அபவுட் இந்த 8th பே கமிஷன் பற்றி. இது என்ன சார் 8th பே கமிஷன்னா என்ன, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. இது மெயினாக ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த பே கமிஷன் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன சார் 8th பே கமிஷன்? அதாவது 8th பே கமிஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்போ 8th பே கமிஷன், அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? 7th பே கமிஷன். ஸோ இந்த பே கமிஷன்றது என்ன அப்படின்னா 10 years ஒன்ஸ், 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பே கமிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. யாருக்கு? போத் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இது அப்ளிகேபிள் ஆகும். இந்த 8th பே கமிஷன்றது அப்ளிகேபிள் ஆகும். ஸோ இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்ளிகேபிள் ஆகும்? 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்ளிகேபிள் ஆகும். இப்போ எதுக்கு சார் அப்போ இதாகுது? நெக்ஸ்ட் இயர் என்ன 2026 8th பே கமிஷன் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அப்படின்னா 2006, அடுத்து 2016, அடுத்து இப்போ 2026 8th பே கமிஷன் கொண்டு வர போகிறாங்க. எதற்காக இந்த 8th பே கமிஷன்ற ஒரு விஷயம் உள்ளே கொண்டு வராங்க? அதாவது நிறைய பேர் நினைப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல தானே இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்னப்பா நல்ல சம்பளம் வருது. ஓகே, நல்ல சம்பளம் வரதான் செய்யும். கஷ்டப்பட்டு படித்து ஒரு போஸ்டிங் போகிறாங்கன்னா உழைச்சிருக்காங்க, நல்ல சம்பளம் வாங்கி நல்லா இருக்காங்க. அதுக்கு தான் உங்களையும் நாங்கள் சொல்கிறோம், நல்லா படிங்க, சீக்கிரம் ஒரு நல்ல ஜாப் வாங்குங்க, மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மாதிரி நீங்களும் ஒரு எம்ப்ளாயியாக மாறுங்க அப்படின்ட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இப்போ நான் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 10,000 ரூபா வாங்குறேன். நான் ஜாயின் பண்ணது ஒரு 2006 வச்சுக்கோங்க. அன்னைக்கு 10,000 ரூபான்றது பெருசு. இப்போ 2026 25 இதே 10,000 ரூபாய் வச்சு நான் என்ன வாங்க முடியும், என்ன பண்ண முடியும்? ஸோ அதற்காகத்தான் இந்த பே கமிஷன் ஒன்று கொண்டு வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எதை? சேலரி, அவங்களோட டிஆர்எஸ் அலவன்ஸ், மற்ற எக்ஸட்ரா அதெல்லாம் நம்ம ஒன்றுனா பார்ப்போம். ஸோ மெயினாக எதற்காக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா என்னப்பா? இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம், நாட்டினுடைய பணவீக்கம். பணவீக்கம் எவ்வளோ இருக்கணும்? 5 to 7% தான் இருக்கணும். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம வேற ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டு தான் அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கணும். சரி சார், இதுக்கு என்ன சார் ஒரு எக்ஸாம்பிள்? எங்களுக்கு வந்து பணவீக்கம்னா என்ன சார் புரியலையே. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து 2016 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன். எவ்வளோக்கு? 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன். இது எப்போ? 2016. அதே இது 2017 107 ரூபா. அடுத்து 2018 116 ரூபா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பாருங்க, இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 2026 25 வச்சுக்கோங்க, எங்க வந்து நிற்கிது? கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. அப்போ 100 × 2 தான் 200. எவ்வளோ வசந்திருக்கு? விலைவாசினா எவ்வளோ உயர்ந்திருக்கு? 100 × 2னா டபுள் மடங்கு உயர்ந்திருக்கு. அப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயினே கூட வச்சுக்கோங்க, ஓகேவா, எப்படி வந்து தாக்கு பிடிப்பாங்க? நான் சொன்ன மாதிரி வெறும் அந்த 10,000 ரூபாய் ஜாயின் பண்ணுறப்ப 2006 வாங்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அதையே வச்சு எப்படி அவங்களால ஓட்ட முடியும்? ஸோ ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பே கமிஷனை உள்ளே கொண்டு வருவாங்க. இந்த பே கமிஷனை உள்ளே கொண்டு வரது எதை வச்சு உள்ளே கொண்டு வருவாங்க? நாட்டினுடைய பணவீக்கத்தை வச்சு உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா பொருட்களின் விலை வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பெட்ரோல் விலை இருக்கு இல்லையா, நம்ம 50 ரூபாய்க்கு அடித்தோம், இப்போ 101 ரூபாய்க்கு அடிச்சுட்டு இருக்கோம். 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 6 ரூபான்னு அப்படியே ஏறி 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 இப்போ டபுள் மடங்காக வந்து நிற்குதா? அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்டு
இப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி வந்துட்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸா இருக்கட்டும், எப்படி வந்துட்டு தங்களுடைய பொருளாதாரத்தை அவங்களோட செலவுகளை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு சேலரி மட்டும் இல்லை, டியர்னஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு 6 months ஒன்ஸ் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சம் பர்சன்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதையெல்லாம் வச்சுதான் வந்து அவங்களோட பொழப்ப ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அண்டு எல்லா டைமுமே இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் பத்துமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கை கொடுக்கும், காப்பாற்றும். அதுக்கு தான் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ்ன்றதை எப்பயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து 8th பே கமிஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க? அடுத்த வருஷம் 2026 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, இதை யார் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறா? இந்த 8th பே கமிஷனை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறா அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது யாருக்கு ஃபஸ்ட்டு போய் சேரும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு போய் சேரும். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 1 இயர்ல இதை வந்து ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு குழு வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யாருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். ஸோ இங்கே ரிலீஸ் பண்ண அதுக்கு அடுத்த வருடமே நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த 8th பே கமிஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி சார், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால ஆல்ரெடி நாட்டோட பொருளாதாரம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நீங்களே சொல்கிறீங்க பணவீக்கம் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க? இதுக்கு பேர் தான் பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவாங்க. பர்ச்சேசிங் பவர்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, அதை 2ஆக கொடுக்குறான்னா 1 லட்ச ரூபா வாங்குறீங்க. ஓகேவா? 1 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் ஆல்ரெடி இந்த 50,000 ரூபாயில் எப்படிரா குடும்பத்தை ஓட்டணுன்றத எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருப்பீங்க. அப்போ மீதி 1 லட்ச ரூபா, அதாவது நீங்கள் வாங்குறதுலேருந்து இன்னொரு 1 மடங்கு சேர்ந்து வருதுன்னா அதை என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக திரும்ப கொண்டு வந்து ஒரு வீடோ அல்லது உங்களுக்கான காரோ இல்லை பைக்கோ இல்லை லேண்டோ இல்லை சம்மதத்திங் மியூச்சுவல் ஃபண்டு டெபாசிட்டு அது இதுன்னு திரும்ப அந்த பணம் எங்கே போகும்? திரும்பவும் கவர்மெண்ட் கிட்ட தான் போகும். அதுதான் இங்கே போட்டிருக்கு, பேக் டு எக்கானமி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பல லட்சம் கோடி செலவு பண்ணி 8th பே கமிஷன் கொண்டு வராங்க அப்படின்னா அது எங்கே போகும்? திரும்ப வரியாகவோ அல்லது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய, இப்போ நீங்கள் லேண்ட் வாங்குறீங்கன்னா பத்திரப்பதிவு இருக்குது, பைக் வாங்குறீங்கன்னா அதுக்கு ரோட் டேக்ஸ்லேருந்து அண்ட் என்ன வரிகள் வந்து நிறையா, இப்போ இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் நிறையா இருக்குது. ஸோ ஒன்னொன்றுக்குமே எங்கே திரும்ப போகும்? திரும்ப கவர்மெண்ட்கிட்டே தான் போகும். ஓகேவா? சரி சார், இது ஏன் சார் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பயுமே என்ன சொல்கிறது, நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கொடுத்து வாங்கினாதான் பொருளாதாரத்தை மெயின்டைன் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த 8th பே கமிஷன்றது கொண்டு வர போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை யாருக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வர போகிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? எதற்காக? நாட்டினுடைய பணவீக்கம் இப்போ ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இதை ஸ்டில் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்காக இருக்கட்டும், ஏன்னா இப்போ எல்லா விலைவாசி ஏறிடுச்சுல, பழைய விலைவாசி இல்லை. ஸோ போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், எல்லாருமே திணறிட்டு தான் இருக்கும். நம்ம வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, ஐயோ பணம் என்ன சொல்கிறது, எல்லா பொருளோட விலையும் ஏறிடுச்சு, தக்காளி பாரு 30 ரூபா இருந்தது 80 ரூபா ஆயிடுச்சு, வெங்காயம் பாரு இவ்வளோ இருந்தது அவ்வளோ ஆயிடுச்சுன்னு பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் சமாளிக்கணும்னா நமக்கு என்ன தேவை? நமக்கான இன்க்ரிமெண்ட் தேவை. அதாவது தான் இந்த 8th பே கமிஷன்றது கொண்டு வருவாங்க. ஓகேவா? 10 years ஒன்ஸ் கொண்டு வருவாங்க. கடைசியாக 2016 7th பே கமிஷன் வந்தது. இப்போ அடுத்து 2026 8th பே கமிஷன் கொண்டு வர போகிறாங்க. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு அதை வச்சு இது பண்ணுவாங்க. சரி சார், இப்போ வந்து ஏற்ற போகிறாங்க, அதாவது என்னோட சம்பளத்தை ஏற்ற போகிறாங்க, உசத்த போகிறாங்கன்றீங்க, எவ்வளோ சார் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர், இந்த ஃபேக்டர் இது எதுக்காக அப்படின்னா எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இருக்க சஜஷன், இப்போ என்ன வந்து சஜஷன் ஓடிட்டு இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா 2.86 உசத்தலாமா, இல்லை 2.26 உசத்தலாமா, இல்லை 2% வரைக்கும் உசத்தலாமா அப்படின்றத டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேக்சிமம் நான் தான் சொல்கிறேன் இல்லையா,
எப்படியா இருந்தாலும் நமக்கு ஒரு 2 மடங்கு கண்டிப்பாக உயரப்போகுது. ஸோ இது எதுக்காக மெயினாக இந்த டாப்பிக்கை நான் எடுத்துகிட்டு வந்து இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் மெயினாக யாருக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, அண்டு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ரயில்வே, பேங்கிங் விட்டுருங்க. அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ தான் ஒரு 17% வந்து ஹைக் போட்டாங்க. மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இவங்க எல்லாத்துக்குமே நற்செய்தி என்ன என்றால் 8th பே கமிஷன் கொண்டு வர போகிறாங்க. நமக்கு எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? மேபி இதுவும் கூட கேள்வியாக கேட்கலாம். இதுவும் ஒரு வகையான ஜென்ரல் நாலேஜ் தான், கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதனால் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன வந்து ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த 8th பே கமிஷன்னால மெயினாக நமக்கு தேவையானது என்ன? டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எழுத போகிற நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா, அந்த குரூப் 1 அப்பியர் ஆக போகிறவங்க, குரூப் 2, 2A, குரூப் 4, நமக்கு என்ன சார் பெனிஃபிட் வரப்போகுது இந்த 8th பே கமிஷனில்? நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பற்றி. ஓகேவா? எவ்வளோ சொல்லியிருந்தோம்? சஜஷன் போயிட்டு இருக்கிறது 2.86, 2.26 ஆர் 2. நம்ம இருக்கிறதுலே மினிமமாகவே வச்சுக்கோமே. ஏன் முன்னாடியே ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டுட்டு கம்மியாக வைப்போம், அதிகமாக கிடைச்சா வேணாம் நான் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2ல் இருக்குது அப்படின்னா ஒரு பேசிக் பே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க சேலரி வச்சு நாங்கள் ஆன்லைனில் இருந்தோம். ஏன்னா இதெல்லாம் டிஃபர் ஆகும், ஒவ்வொரு இதுக்குமே டிஃபர் ஆகும், ஒவ்வொரு ஏரியாவுக்குமே டிஃபர் ஆகும். தமிழ்நாட்டில் பல டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஒவ்வொரு இதுக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நாங்கள் ஒரு காமன் ஃபேக்டராக எடுத்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் பே பார்த்தீங்கன்னா 56,000 ரூபா இருக்குது அப்படின்னா இந்த 8th பே கமிஷன் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வரும்? 1,12,000 ரூபா வரும். அதே இது குரூப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 35,000 ரூபா பேசிக் பே வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு 70,000 ரூபா வரும். அடுத்தது குரூப் 2Aக்கு 20,600 ரூபா வாங்குறாங்கன்னா அவங்க 41,200 ரூபா வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே சேர்ந்தது, ஜஸ்ட் பேசிக் பே மட்டும் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது குரூப் 4க்கு இப்போ 19,500 ரூபா தராங்க அப்படின்னா அவங்களோட சேலரி வந்து 39,000 மாறும். இது ஒரு நல்ல பெனிஃபிட். என்ன காரணம் சார்? இதே சார் இப்போ சொல்றீங்கன்னா, இப்போ கரண்டாக குரூப் 4 கால் ஃபார் பண்ணிட்டான், ஐ மீன் திரும்ப கால் ஃபார் பண்ணிட்டான்னு எனக்கும் வருது. ஏன்னா அந்த மோடுக்கு நாங்களே வந்துட்டோம், நோட்டிஃபிகேஷன் டேட்டே கொடுத்துட்டாங்கன்ற அளவுக்கு நாங்கள் விஸ்டா அகாடமி சார்பாக எங்களுக்கே வந்து ஒரு பரபரப்பான ஒரு இதில் நாங்கள் இருக்கோம். அண்ட் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. ஏனைய மற்ற மாணவர்களுக்கும் இதை பற்றின ஒரு இப்போ இருந்தே விறுவிறுப்பாக இருங்கன்றதுக்காக தான் அந்த கால் ஃபார் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏன்னா நானும் பார்க்குறேன், நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், டேஸ் கணக்கிலலாம் போட்டுட்ருக்காங்க. இன்னும் வந்து 140 டேஸ் இருக்குது, 249 டேஸ் இருக்குது, 144 டேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்றுக்கும் அதாவது குரூப் 1, குரூப் 4க்கு அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ அதனால் இன்னும் நம்ம தீவிரமாக படித்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பேங்க் எம்ப்ளாயி வாங்குகிற சேலரியே, ஐ மீன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வாங்குகிற சேலரியை இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 லெவலுக்கே நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த 8th பே கமிஷனை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மெயினாக சொல்ல போனால் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக தான், அந்த மாணவர்களுக்காக தான். ஸோ வாங்க திரும்ப வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குரூப் 4க்கு இந்த 2% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகுது? 39,000 ரூபா வரைக்குமே இன்க்ரிமெண்ட் ஆகுது சேலரியில், பேசிக் பேல. ஸோ இந்த குரூப் 2 லெவலுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உருட்டி புரட்டி ஏதாவது வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் மெஜாரிட்டி நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் குரூப் 4க்கு தான் வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்ன சார் காரணம்னா வெரி பேசிக் காரணம் தான். இது எல்லாத்துக்குமே டிகிரி வேணும். இது வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். புரியுதுங்களா? குரூப் 4க்கு 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும். நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக விழுகும், இன்னொன்று ஈஸியாக இருக்கும். அதுதான் மெயினாக சொல்லணும் இல்லையா? ஸோ ஈஸியாக இருக்கும். அதனால தான் குரூப் 4 வந்து எல்லாருமே கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க. ஸோ இந்த குரூப் 4க்கு இப்போ கரண்ட் இது வந்து கரண்ட் சேலரி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக் பே வந்து 19,500 ரூபா.
நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ஒருத்தன் வந்து 2016 ஜாயின் பண்ணவனுக்கு இப்போ 19,500 தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, பொருளாதார ரீதியாக இப்போ பே கமிஷன் இன்க்ரீஸ் பண்ணாமல் அவனோட செலவுகளை அவன் எக்கானமிக்கலி அவன் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணுன்றக்காக தான் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸு இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருக்கான், 10,335 ரூபா வாங்கிட்டு இருக்கான். ஓகேவா, இதெல்லாம் தோராயமாக எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அண்டு இது வந்து இதுவே சொல்லலாம், இதுவே வந்து ஒரு 20,100 ரூபா அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. பட் நாங்கள் வந்து ஒரு காமனாக எடுத்து போட்டிருக்கோம். அண்டு டிஎன்எஸ் அலவன்ஸ் 10,300 ரூபா, அண்டு ஹெச்ஆர்ஏ ஒரு 800 ரூபா. ஓகேங்களா, அண்டு மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு 300 ரூபா. எல்லாம் சேர்த்தா பேசிக் பே எவ்வளோ வாங்குறான், பேசிக் பேயோட சேர்த்து மற்ற எல்லாம் சேர்த்து இப்போ இருக்க குரூப் 4 வாங்கிட்டு இருக்க சேலரி வந்து 30,935. இது திரும்ப சொல்கிறேன், வேரி ஆகும். ஓகேவா, சப்போஸ் ஓகேவா நமக்கு அந்த 2% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, முன்னாடியே இங்கே போட்டிருந்தோம் 2% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. என்னது, அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எஃப்எம். ஓகேங்களா, அது இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்து என்ன வாங்க போகிறான், யார் நம்ம குரூப் 4 கிளியர் பண்ணுற பசங்க என்ன வாங்க போகிறாங்க, பேசிக் பேவே 39,000 ரூபா வாங்க போகிறாங்க. சரி சார், பேசிக் பே 39,000னா அப்படியே இதுவும் டபுள் மடங்கு ஆகுமானா, நோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பே கமிஷன்றது 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த நடுவில் வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது எப்படி கொடுக்குறாங்கன்னா 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது 6 மாதம் ஆகும் ஒரு பே கமிஷன் போட்டு 6 மாதம் கழிச்சு தான் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் தருவாங்க. ஸோ அதனால் இந்த 39,000 ரூபா இப்போ நீங்கள் அந்த 2% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 2026 பேசிக் பேவே 39,000 ரூபா வாங்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஎன்எஸ் அலவன்ஸை கட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே பேசிக் பே தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு 6 மாதமாவது ஆகும், மேபி 1 year கூட ஆகலாம் நம்மளோட பொருளாதார இதை பொறுத்து. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா இல்லை, இது கிட்டத்தட்ட வந்து 1,500 ரூபா வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அண்டு இது 300 ரூபாலாம் இருக்காது, இதுவுமே ஒரு 600 ரூபா 500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப தோராயமாக இது வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏவரேஜாக 40,100 ரூபா வாங்குவாங்க. யார் இப்போ குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்கள் எல்லாரும் வர 2027 தான் இது வரும். ஏன்னா 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இனி அடுத்து குரூப் 4 ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கும் சரி, இப்போ குரூப் 4ல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, இன்னும் 1 year or 2 yearsக்குள்ள சேலரி அவங்களுக்கு அப்படியே டபுள் மடமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. சரி, இது வந்து நம்ம 2% பார்த்தோம். இது வந்து அடுத்தது ஜஸ்ட்டு 2.26 ஒன்று பார்த்தோம் இல்லையா, 2.86, 2.26, 2. இதுதான் 3 இது இப்போ சஜஷனில் ஓடிட்டு இருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம் 8 பே கமிஷன்னு. ஸோ அப்படி வாங்கினாங்க அப்படின்னா பேசிக் பேவே எவ்வளோ, 57,770 ரூபா. சாரி, இது வந்து 2.86ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 57,770 ரூபா வெறும் பேசிக் பே மட்டும். கம்பேரிட்டிவ்லி குரூப் 1ஓட சேலரி லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பண்ணாங்கன்னா 57,770 ரூபா பேசிக் பே யார் வாங்குறா, குரூப் 4 முடிச்சவங்களே வாங்குறாங்க. சரி, டிஎன்எஸ் அலவன்ஸ் என்ன ஆகும், முன்னாடியே சொல்லிட்டேன். டிஎன்எஸ் அலவன்ஸ் எதுக்காகனா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ 2006 19,500 ரூபா வாங்கியிருப்பாங்க. அவங்க 2016 வரைக்கும் இதே வாங்க முடியாது இல்லையா. அப்போ நடுவில் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஏன்னா திரும்ப வந்து பொருளாதார ரீதியாக இப்போ 200 ரூபாய்க்கு வாங்கின பொருள் அடுத்த வருஷம் 210 ரூபா ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் 220 ரூபா ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துக்குள்ள இந்த டிஎன்எஸ் அலவன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மேபி அது டபுள் மடங்கு ஆகலாம், ட்ரிபிள் மடங்கு ஆகலாம், இல்லை சம் பர்சன்டேஜ் 50% இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து எடுத்தோடனே பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஒரு 6 மாதமாக அது ஆகும். அண்டு இது ஹெச்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2,000 ரூபா வந்து அந்த டைம்லாம் இன்க்ரிமெண்ட் வந்துடும். அந்த 2.86 கொண்டு வந்துட்டாங்கன்னா 2,000. அண்டு மெடிக்கல் அலவன்ஸ் 1,000 ரூபா. அப்படின்னா மேக்சிமம் எவ்வளோ சேலரி கிடைக்கும், 58,770 ரூபா வந்து குரூப் 4 லெவலுக்கே கிடைக்கும். ஓகேவா, ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நல்லா தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட சேலரி லெவல் எங்கேயோ போயிடும். மோஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எப்போ இருந்து சார் அமலுக்கு வரப்போகுது, அது ஒரு எல்லாருமே கொஞ்சம் ஈகராக இருப்பீங்க. உடனே வந்து
தவறான தகவல் எதுவும் வெளியே போயிடக்கூடாதுனால இந்த தகவல் சொல்கிறேன். இப்போ செலக்ட் ஆன உடனே நமக்கு இந்த பே தான் வரும் அப்படின்னு நினச்சலாம் இருக்காதிங்க. ஏனால் இது 8th பே கமிஷன்றது 10 years ஒன்ஸ் தான். கடைசியாக எப்போ ஆனது 2016 7th பே கமிஷன் போட்டது. 26 8th பே கமிஷன் கொண்டு வருவாங்க. என்னையிலேருந்து அமலுக்கு வருது இது அப்படின்னா 1/1/2026 அன்னைக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அமல்படுத்துவாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 2027 நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 5 to 6 பேர் கொண்ட ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட சஜஷனை எடுத்து யாருக்கு அடுத்து உள்ள கொண்டு வருவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வரும். ஸோ இது எப்போ அவங்க நம்ம கைக்கு வரும்? 2027 தான் இப்போ நான் சொன்ன அந்த சேலரி எல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. நீ வந்து சேலரி வாங்குற அப்படின்னா இந்த சேலரியை வச்சு தான் உன்னோட கிராஜுவேஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா? அதாவது கிராஜுவேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு திட்டம். என்ன திட்டம்னா, இந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நீ வந்து ஒரு அமௌண்ட் வாங்குற இல்லையா, பல்கா 10 லட்சம் 20 லட்சம்னு, அதை எதை பேஸ் பண்ணி தெரியுமா இருக்கும்? உன்னுடைய லாஸ்ட் சம் இயர்ஸோட சேலரியை பேஸ் பண்ணி தான் இந்த கிராஜுவேஷன் அப்படின்ற ஒரு பல்கான அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இப்போ கூட யூபிஎஸ்ன்னு சொல்லிட்டு யூனியன் பென்ஷன் சிஸ்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது இப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அடுத்தது இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வரும். ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணினா நீ வாங்குற அந்த பேசிக் பேல இருந்து தான் கால்குலேட் ஆகும் கண்ணா. டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்க நல்லா கடுமையாக உழைங்க, கடுமையாக படிங்க. இதுக்கு தேவையான எல்லா வகையான கிளாஸஸுமே நம்ம விஸ்டா அகாடமியில் இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. மெயினாக இப்போ என்னென்ன அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 and 2A இப்போ ஃப்ரெஷ் பேட்சுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. வித்து 12 sets ஆஃப் புக்ஸோட, அதாவது மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இன்னொன்று என்ன, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இப்போ கால் ஃபார் ஆயிருக்கு அந்த அப்ளிகேஷன் டேட் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கு. ஆர்ஆர்பி குரூப் டிக்கு 23ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சுப்பா. கிட்டத்தட்ட 38,000 வேகன்சி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ தாராளமாக இதுக்குமே இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்குமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 sets ஆஃப் புக்கு, அதாவது வித் ஜென்ரல் சயின்ஸோட ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். அண்டு ஸ்டடி ஹால் ப்ரொவைட் பண்ணுறோம். வித் லேபோட, கம்ப்யூட்டர் லேபோட ஆன்லைன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும் இல்லையா, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கேயே இருக்குது. அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஜனவரி 29, இன்னைக்கு என்ன டேட்டு, 27. இன்னும் 2 நாளில் நம்மளோட 13வது வருஷம் ஆனிவர்சரி முன்னிட்டு ஃபீஸில் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், வித் கன்செஷனோட ஜாயின் பண்ணுறாங்க, வந்து ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 8th பே கமிஷனை பற்றி மறந்துடாதீங்க. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரம் விஸ்டா அகாடமி ஈரோடு. நன்றி.